ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடியோவில் ஆல்ரெடி வந்து நான் பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ஸ்டார்டிங்கு ஸ்டிச் பண்ணுறது, அப்புறம் வந்து குத்தெல்லாம் எப்படி வைக்கிறது, அப்புறம் ஒரு ஜென்ரலாக ஒரு மிஷினுக்கான விஷயங்கள் என்னென்ன நம்மளுக்கு தெரியணும் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நிறைய சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் இந்த பீக் அடிக்கிறது, இந்த ஸ்டைல் ஸ்டிச் போடுறது, எந்த இடத்துல எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது அதாவது கொஞ்சம் கர்வாக வர ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு பென்சிலோ இல்லை டிசி மார்க்கரோ எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே இந்த ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள், ஜஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி எஸ் மாதிரி ஒரு ஷேப் போட்டிருக்கேன் பெருசாக. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெருசில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் சின்னதாக போட்டாலும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை வந்து தைக்கலாம். இப்போ இதை தைக்கும்போது நான் வந்து ஆல்ரெடி பீக் அடிக்கிறது எப்படி நான் சொல்லியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிக்கும் போதும் முடிக்கும் போதும் நம்மளுக்கு அதை பண்ண வேண்டிய வேலை வரும். அதனால் இந்த எஸ் பண்ணும்போதே நம்ம வந்து அதையும் சேர்த்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இப்படி 2 பீக் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த த்ரெட்லேயே தான் நம்ம வந்து அந்த டிசி மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே வந்து நம்மளுக்கு தையல் வரணும். இப்போ பாருங்கள், கை வந்து நம்ம எப்படி வச்சு வளைக்கிறோங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பொறுமையாக அடித்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் அந்த ஷேப்லேயே நீங்கள் வரணும். இப்போ இந்த மாதிரி எல் பேண்ட் வரும்போது குதிரை தூக்கி இப்படி ஊசி எப்படி வேணுமோ அப்படி வந்து நீங்கள் வளைச்சிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஊசி குத்து இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது நிப்பாட்டும் போது இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் நிப்பாட்டும் போது அது மேலே நின்னாலும் நீங்கள் ஒரு குத்து வந்து கையில் வந்து இப்படி இறக்கி விட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ எல் பேண்ட் வந்து நீங்கள் எப்படி திருப்பினாலும் ஷேப் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்பு. இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஊசி இறக்கிட்டு நம்ம வந்து அந்த எல் பேண்ட் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கருவு வருது அப்படின்னா இந்த இடத்துல நிப்பாட்டுறீங்க அப்படின்னா ஊசி வந்து ஒரு குத்து வந்து இப்படி இறக்கி விட்டுக்குங்க. இறக்கி விட்டுட்டு இப்போ எப்படி வேணால் இதை நம்ம திருப்பிக்கலாம். குதிரையை தூக்கி திருப்பி வச்சுட்டு இப்போ இப்படி இருக்குல்ல, இதை வந்து குதிரை தூக்கிட்டு கரெக்டாக அந்த எல் பேண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஊசி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட் நடுவில் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஹோலுக்கு நடுவுலையே நம்ம டிசி மார்க் வந்து அந்த மார்க் பண்ண மார்க் வந்து வரணும். அதை வந்து நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க. கை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வளைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போது அதை வந்து அந்த மார்க் வந்து இப்போ அந்த ஓட்டையை விட்டு தள்ளி போகுது அப்படின்னா ஊசியை இறக்கிட்டு அந்த ஷேப் வந்து கரெக்டாக அந்த மார்க்கில் கொண்டு வந்து இப்படி இந்த ஹோலில் வந்து அந்த மார்க் தெரிகிற மாதிரி நிப்பாட்டிட்டு நீங்கள் அப்படியே வந்து அதை தைச்சிட்டு வாங்க. இப்போ குதிரையை வந்து ஊசி வந்து இறக்கி விட்டு குதிரையை வந்து இப்படி கரெக்டாக அந்த டிசி மார்க்கில் கொண்டு வந்துட்டு அப்படியே நிப்பாட்டி கொண்டு வந்துடுங்க. எஜ்ஜு முடிக்கிறோம், அதனால் இந்த இடத்துல நம்ம பீக் அடிச்சிக்கலாம். ஓகேங்களா? பீக் அடிக்கிற வீடியோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தைக்கும்போதே நீட் ஃபினிஷிங்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து பீக் பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். அதே மார்க்லேயே நம்மளுக்கு வந்து ஸ்டிச் வந்திருக்கு. அவ்வளோதான், கரெக்டாக வந்துருச்சுங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளைவை நான் உங்களுக்கு தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.